யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் நம்முடைய பரிவார பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விடுதலையாக்கி மீட்டு என் ஆண்டவர் கொண்டு வந்த ஓங்கிய புயத்துக்காகவும் பலத்த உடைய கரங்களுக்காகவும் நன்றி. தகப்பனே, நீர் எங்களில் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. இந்த கால்வெளியில் எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களில் இடைப்படும் தடைகளை மாற்றும் கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அடிமைகளாக எகிப்திலே தன்னுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். பார்வோன் ஆமென் அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். அவர்களை ஒடுக்கி அவர்கள் நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவங்களுடைய சுமைகளை அதிகரித்தான். அவருடைய சுமைகளை அதிகரித்தான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் மோசேயை அனுப்பி, நாம் கடந்த வாரங்களில் பார்த்த மோசே தேவன் அனுப்பி அவர்கள் விடுதலையாக்கும்படியாக நான் இறங்கினேன் என்று அவர்களுக்கு ஆமென் அனுப்பினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மோசே அரைகுறையாய் கடைசியில சம்மதிச்சு அவர் புறப்பட்டு போனார். போய் ஆமென் கர்த்தர் சொன்னபடியே அவன் பார்வோனிடத்துல போய் என்ன செய்தான்? பேசினான். பார்வோனிடத்துல போய் என் ஜனங்களை ஆராதிக்க விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. இன்னைக்கு மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்னதுன்னா ஆராதனை. அல்லேலூயா. என்ன பிரச்சனை? ஆராதனை. ஆமென். ஜீவனுள்ள தேவனிடத்துல மனுஷன் போய் சேர்ந்து விடக்கூடாது. அவன் ஜீவனுள்ள தேவனோடுக்குள்ள ஐக்கியப்பட்டு தேவனோடு உள்ள சந்தோஷத்துல அவன் களி கூறக்கூடாது என்பதற்காக அவன் உலகத்துல ஃபேக் பொய்யான ஆராதனை முறைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏன் கிறிஸ்தவத்துல கூட அவன் ஒரு சிலரை தவிர எல்லா மனிதனும் ஆராதனை இல்லாம வாழ்ந்து வருகிறான். அதாவது தேவனையோடு வாழுகிற, அவரை சேவிக்கிற உன்னத அனுபவத்தை அவன் இல்லாதவனா, அவரோடு ஐக்கியம் இல்லாதவனா, ஏதோ தேவன் எங்கேயோ கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு மேல எங்கேயோ இருக்கிறது போல அவர் எண்ணிக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா தனக்குள்ளே வாழ விரும்புகிற, தனக்குள்ளே ஜீவிக்கிற, தன்னோடு உறவாடி தன்னையோடு நடக்கிற அந்த தேவனை அவன் தேடாம விட்டுட்டு எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த பார்வோனுடைய ஆவி இன்னைக்கும் உலகத்துல என்ன செய்யுது? கிரியைகளை செய்கிறது. அல்லேலூயா. அடிமைப்படுத்தி, பாவத்தினாலே மனிதனை அடிமைப்படுத்தி மனிதனுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். மனிதனுடைய மனசை என்ன செய்யறார்? குருடாக்கி. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை காணக்கூடாதபடிக்கு, அவரை அறியாதபடிக்கு அவ் மனது இருதயமும் மந்தமாய் போய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்துல நல்லாய் வந்தவர்கள் கூட அவருடைய பின்னாடி விட்ட பாவங்களிலே மறுபடியும் சிக்கொண்டு அவைகளை மறுபடியும் செய்து அவர்களால் வெளிவர முடியாம இன்னும் தங்களை சிக்கி ஆமென் பாவ கயிறுகளிலாலே சிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு அடிமைத்தன வாழ்வை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். பார்வோனிடத்திலே மோசே போய் கேட்கிறா, நீ என் ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடு. ஆமென். அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமென். அங்கே சொல்கிறார், பிதாவை ஆமென் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா. பிதாவை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையான இருதயத்தோடும் அவரை தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. அதாவது தேவனை முகமுகமாய் அறிந்து அவரையோடு ஐக்கியப்பட்டு அவரை ஆமென் தொழுது கொள்ளுகிற வாழ்க்கை. அல்லேலூயா.
ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன், அதுதான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. பிதாவை ஆராதிக்கிற ஆகவேதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்களை எகிப்தின் சுமத்திர சுமைகளை நீக்கி நான் உங்களை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஆமென். உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீக்கலாக்குவேன். அடிமைத்தனத்துக்கு என்ன செய்வேன்? அப்புறம் ஓங்கிய கையினாலும் பலத்த தண்டனையினாலும் உங்களை நான் என்ன செய்வேன்? மீட்டெடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்று நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. நானே அப்புறம் உங்களை ஆண்டு கொள்ளுவேன். நான் தான் ஆண்டவன். அல்லேலூயா. உங்களை ஆண்டு கொள்ளுவேன் என்று. பார்வோன் ஆளுவதற்கு பதிலாக யாரு நம்மளை ஆளணும்? பாவம் ஆளுகிறதுக்கு பதிலாக, மரண பயம் ஆளுறதுக்கு பதிலாக தேவன் நம்மோடு கூட என்ன செய்ய? நம்மை ஆள வேண்டும். அல்லேலூயா. ஆமே. விடுதலை நாயகன் வெற்றியை நான் ஆடி பாடி மகிழ்வேன், எங்கும் ஆடி ஆடி துதிப்பேன். கரங்களுக்கு எல்லாரும் தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை. அல்லேலூயா. ஆமென். மோசே சொன்ன மாத்திரத்துல பார்வோன் சொல்லிட்டார், கர்த்தரா அவர் எனக்கு யார்? அவர். ஆமென். உங்களை நான் விடுதலை ஆக்குறதுக்கு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்தா, இந்த ஜனங்களுக்கு நேரம் இருக்கு தேவனை பற்றி சிந்திக்க, என்ன இவங்களுக்கு என்ன இருக்கு? ஆமென். அதனால இவங்க சோம்பலா இருக்கிறாங்க. அதனால்தான் கர்த்தரை ஆராதிக்க போகணும்னு விரும்புறாங்க. அல்லேலூயா. ஆமா. அப்ப யார் தான் கர்த்தரை ஆராதிப்பா? பார்வனுடைய பார்வையின்படி சோம்பேறி ஆராதிப்பா. எத்தனை சோம்பேறி இங்க இருக்கிறியே? யாரும் கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லையா? ஆண்டவனே. அல்லேலூயா. ஆமென். அப்புறம் பார்த்தா எல்லா ஆமென் இந்த ஆளோட்டிகளை சொல்லி அவங்க பாரத்தை, அவங்க பிரச்சனைய அதிகமாக்கி, ஆமென், இன்னும் அதிகமான வருத்தத்தை அவங்க தலைமையில கொடுத்து, ஒருதரும் தேவனை குறித்தோ ஆராதனை குறித்தோ மோசே குறித்தோ யோசிக்கவே கூடாது. வைக்கோலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீயே போய் கலெக்ட் பண்ணிக்க, நீயே. நேரமே இல்லை. நம்மள மாதிரி ஆயிட்டான். யார மாதிரி ஆகிட்டான்? நம்மள மாதிரி அவன் ஆக்கி, நம்மளுக்கு வச்சிருக்கிற மாதிரி ஆக்கிட்டான். இப்ப நமக்கு என்ன கிடையாது? நேரம் இல்லை. வெள்ளிக்கிழமை ஏதோ ஆண்டவன் கிருபையில லீவ் விட்டதுனால வந்துட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இல்ல, நான் இங்க இருந்து போனதுதான் தெரியும். அப்புறம் நமக்கு தேவனுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அல்லேலூயா. இது பார்வோனுடைய ஆவி. இது பார்வோனுடைய அடிமைப்படுத்தின ஆவி. அல்லேலூயா. ஏன் அவன் ஜீவன் உள்ள தேவன்கிட்ட வரக்கூடாது? அவன் ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அவன் அனந்த நித்திய காலமா அவன் வாழ்ந்து விடக்கூடாது என்பது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. நம்மோடு கூட எல்லாரும் அழிஞ்சிடணும், அதுதான். ஆனா ஆமென், இப்போ எல்லா சாப்பாடுக்கு பால் நிறுத்தின உடனே இந்த ஜனங்களுக்கு எல்லாம் கோபம் வந்து மோசைக்கு ஒரு தடவை எழும்பிட்டான். அல்லேலூயா. ஏன் நீ எங்களை நல்ல ஓரளவுக்காவது வாழ்ந்துட்டு இருந்தோம், ஏன் இந்த பிரச்சனை கொண்டு வந்த? மோசே வேற பார்க்காம 5ஆம் அதிகாரம் 22 போயிட்டார். மோசே கர்த்தரிடம் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? என்னை ஏன் அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வனிடத்தில் பிரவேசித்த முதல் அவன் இந்த ஜனத்தை உபத்திரப்படுத்துகிறான், நம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கவில்லையே என்றான். அல்லேலூயா. ஆமென். நீர் சொன்னி, நீ போ, அற்புதத்தை செய்ய,
விடுதலை ஆக்கிடுவான் அப்படின்னு. இப்போ ஒண்ணுமே என்ன செய்யல, நடக்கல. பிரச்சனை அதிகமா ஆயிடுச்சு. இப்ப ஜனங்கள்லாம் கல் எடுக்கிறான். நீர் ஏன் என்ன போட்டு அனுப்புறீ? நானா வர சொன்னேன், நானா போறேன்னு சொன்னேன், நீர் கேட்கவும் இல்ல அப்படின்னு புலம்புறான். புலம்பும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை அடுத்த வசனத்துல சொல்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவளை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவளை தன் தேசத்திற்கு துரத்துவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா அப்படின்ட்டார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அவருக்கு வைராக்கியம் வந்துருச்சு. அவருக்கு என்ன வந்துருச்சு? இந்த மோசே இப்படி நினைக்கிறானா, இந்த பார்வை என்ன, நான் அப்படி சொல்லிட்டா, யெகோவாங்கிற நாமத்தில் நான் என் பிதாக்களுக்கு என்ன செய்யல, அறியப்படவில்லை. ஆமென். சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு வெளிப்பட்டேன். யெகோவா என்கிற நாமத்தில் நான் வெளிப்படவில்லை. அல்லேலூயா, அடோனாய், அல்லேலூயா. அந்த மகத்துவ வல்லமுள்ள அந்த நாமத்தை முதலா ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? தேவனுடைய வெளிப்பாடெல்லாம் டகா டகான்னு வரும். தேவன் பூர்வ நாட்களில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தினார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களிலே பூர்வ காலங்களில் பங்கு பங்காக தேவன் தம்மை என்ன செய்தார்? ஆனா இந்த புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனை இயேசு பரிபூர்ணமாய் வெளிப்படுத்தினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவை நமக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே பிதா குமாரன் நமக்கு திருவிழம் பற்றினார். ஆமென். அந்த யெகோவா தேவனாகிய கர்த்தர், அதே இயேசு. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்றார், நான் யெகோவா. ஆமென். நம்ம பேரெல்லாம் கேட்ட, யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா சம்மா, யெகோவா ராப்பா, சாலோம், அடோனா, எப்படிலாம் நிறைய பேர் அவருக்கு. அல்லேலூயா. 1000 நாமம் நம்ம பாடுவோம்ல, அத்தனை நாமங்கள். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? அதான் 6ஆம் வசனத்துல அங்க விடுவித்தல். அல்லேலூயா. ஆமென். மீட்பு. ஆமென். விடுதலை, மீட்பு. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த சத்துவ வல்லமினாலும் தேவ ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தன ஆவியிலிருந்து விடுதலையாக்கினார். அல்லேலூயா. ஆமென். அடிமைத்தன ஆவி. இன்னைக்கு நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி நேரம் இல்லாதபடினா அப்படி அடிமைத்தன ஆவி கடைசில 10 அடையாளங்களை அந்த ஜனங்களுக்கு தண்டனை வாதித்து, பார்வோனுக்கு அவன் ஜனங்களுக்கு வாதித்து, அவர் கடைசி 12ஆம் அதிகாரத்துல சொன்னார், நீ பஸ்காவை என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து நீ என்ன செய்யணும்? அதில் முன்பு 14 வசனங்களில் எல்லாம் வாசிக்கும் போது கீழே 14 பின்னாடி வாசிக்கும் போது பழைய புளித்த மாவெல்லாம் என்ன செஞ்சிடனா எடுத்து போட்டணும். புதிதாய் பிசைந்த மாவை எடுத்து அப்ப சுடணும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தர் ஆமென் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். கரங்களை சொல்லலாமா? ஏசாயா 43:19 வாசிக்கிறோம், இதோ சகலத்தை நான் புதிதாக்குகிறேன். ஆமென். வெளிப்படுத்துற விசேஷம் 21:5 வாசிக்கிறோம், இதோ சகலத்தை நான் என்ன செய்கிறேன்? புதிதாக்குகிறேன். நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர்? புதிதாக்குகிறார். அவருக்கு புதுசுதான் பிடிக்கும், பழசெல்லாம் என்ன செய்யாது. பழைய வஸ்திரம், புளித்தமா, இதெல்லாம் அவருக்கு என்ன செய்யாது, பிடிக்காத ஒரு காரியம். ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எல்லாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய குப்பை எல்லாம் என்ன செய்து. அப்ப ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்றால், அவன் மீட்கப்பட்டான், விடுதலையாக்கப்பட்டான் என்றால் அடையாளம், அர்த்தம், அல்லது யெகோவா தேவன் அவருக்கு வெளிப்பட்டார் என்றால் அடையாளம், அவன் பழசு குப்பையெல்லாம் அடக்கம் பண்ணியிருப்பான். அல்லேலூயா. பழைய குப்பையெல்லாம் என்ன செஞ்சிருப்பான்?
அடக்கம் பண்ணிருப்பான். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணிருப்பான். அல்லேலூயா, ஆமென். அந்த அடக்க ஆராதனைக்கு தான் ஆண்டவர் இங்க பஸ்காவை புசிக்க ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த என்ன அடக்க ஆராதனைக்கு? பிரயாணத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. தவறு அந்த அதாவது அடக்காரன்னு ஒரு நினைச்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஞானஸ்தானத்திற்கு. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனம் திரும்பாத சூழ்நிலையிலே, அவன் வாழ்க்கை புதிதாக்காத பட்சத்திலே அவன் கிறிஸ்தவனாய் ஆகவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அதுதான் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடு அப்படின்ட்டார். அல்ல, முதல்ல என்ன நடந்திருக்கும் அவன் வாழ்க்கையில? மனம் திரும்புதல். ஆமென். ஓ, என்னுடைய பழைய கந்தையான அழுக்கான வாழ்க்கை பார்வன் என்றால் எகிப்து என்றால் பாவம். அல்லேலூயா. பாவத்தின் நுகத்தடி மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இவைகளில் இருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் அவன் பழையதை விட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பழைய சினிமா, பழைய தியேட்டர், பழைய பழக்க வழக்கங்கள், தாட், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் புதிதாக்கப்பட்டிருப்பா. கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? ஆமா. இதுதான் வாழ்க்கையில நடக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரலன்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. அதான் இயேசு சிம்பிளா சொன்னார் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். அப்ப யாரெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? 2 3 4 5 6 7 8 10. ஆமென். 10 பேர் பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். அதாவது பழைய குப்பையெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? அடக்க முடியும். குடிகார ஆவி, குடிகார ஒரு பொல்லாத ஆவி, ஸ்மோக்கிங் அது ஒரு பொல்லாத ஆவி. இதெல்லாம் ஒரு வெளியரங்கமான பாவங்கள். இன்னும் ரகசிய பாவம் ஒன்னும் சில பாவங்கள் இருக்கிறது. அல்ல, பாவத்தை பற்றி நமக்கு தெரியும் தானே. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அங்க 6ஆம் வசனங்கள்ல இருந்தே நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனங்கள். ஆமென். அல்லேலூயா. பாவத்தின் பட்டியல் ரோமர் 1ஆம் அதிகாரம் பாவத்தின் பட்டிய, பாவம்னா என்ன என்பதை எல்லாம் அங்கே சொல்லப்பட்டு வருகிறதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், ஒரு 9ஆம் அதிகாரம் வாசிங்க. ரோமர் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9 தானே, அது 6ஆம் அதிகாரமா? 6ஆம் அதிகாரம் 9வது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படி இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? இப்படிப்பட்ட நிறைய பாவ பட்டியல் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்னார், முதல்ல பழைய குப்பைகளா வீட்டை விட்டு என்ன செய்யும்? தூர போடு. அல்லேலூயா, ஆமென். புதிதாய் பிசைந்த மாவை எடுத்து, ஆமென், நீ அப்பத்தை என்ன செய்யணும்? சுடணும். அல்லேலூயா. ரெடியாக ஆயத்தப்படு என்று சொல்லி பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுத்தினார். ஆமென். ஒரு பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுத்தினார். ஆமென். தேவன் ஒவ்வொரு மனிதனும் முதலாவது அவர் ரட்சிக்கப்பட்டான்னா அவனுக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை உண்டாக்குகிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமே, வாசிக்க வேகமாய். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கரங்களுக்கு எல்லாம் ஏன் புதிய இருதயத்தை கொடுக்கிறார்? எரேமியா 31-33ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த புதிய இருதயத்துல அவருடைய பிரமாணங்களை எழுத ஆரம்பிக்கிறார். கரங்களுக்கு அல்ல சொல்லாமா? அவருடைய பிரமாணத்தை என்ன செய்கிறார்?
மோசேக்கு கற்பலைகள்ல எழுதி அவன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சா, இப்போ அந்த உடன்படிக்கை பட்டியெல்லாம் நம்முடைய இருதயம் தான். அல்லேலூயா. இந்த இருதயத்துல புதிதாக்கி அந்த இருதயத்துல தன்னுடைய பிரமாணத்தை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி ஆமென் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பிரிப்பரேஷன், பஸ்காவை என்ன செய்யணும்? புசித்து வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் ரெடியாகி குறிப்பிட்ட நைட் ஆச்சு, பஸ்காவை புடிச்சுட்டாங்க, எல்லாரும் பிரயாணத்துக்கு ரெடி ஆகினாங்க. அல்லேலூயா. எல்லாரும் எங்க ஆயிட்டாங்க? ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆகி ஆமென் அந்த செங்கடல் பக்கத்துல வர்றாங்க. வேகமா சில வார்த்தைகளை நாம வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 14வது அதிகாரம் அங்கே நாம சில வாசிக்கும் போது ஆமென் அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட ஜனங்கள். இந்த பார்வோன் லேஸ்பட்டவன்ல ரொம்ப என்ன பின்தொடர்கிற ஆவி. இவ யாரு? நாம நினைக்கிறோம் அவன் சாதாரண ஆவி கிடையவே. ஒருவேளை நீ பாவத்தை விட்டுருக்கலாம், சினிமா விட்டுருக்கலாம், நேர போக்கு என்டர்டைன்மெண்ட் போனோகிராபி எல்லாம் விட்டுருக்கலாம், அந்த கண்ட காட்சிகள் எல்லாம் பார்க்கிற மொபைல்கள்ல பார்க்கிற இதெல்லாம் விட்டு வந்திருக்கலாம். ஆனா he will be watchful. எப்பவும் அவன் பார்த்துட்டே இருப்பான் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ. அவன் என்ன செய்வான்? நம்முடைய மூவ்மெண்ட்கள் எல்லாம் நல்லா கவனிப்பான். நம்முடைய மனம் இப்படி அப்படி ஒரு சாயுதா எடுக்குதா என்பதையெல்லாம் என்ன செய்வான்? பார்த்து அதை நம் கண் முன்பாக தூக்கி போட ஆரம்பிப்பான். மறுபடியும் நம்முடைய மனதிலே போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடிமைப்பட்டவர்களை வெளியாகி வந்த பிள்ளைகளையும் திரும்பி அடிமைப்படுத்த அவனாலே சான்ஸுகளை வாய்ப்புகளை பார்த்து கொண்டேதான் என்ன செய்வான்? இருப்பான் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. எப்படி விழத்தளமோ அவ்வளவு பார்த்து கொண்டிருப்பான். ஆனா பிரியமான பிள்ளையே, ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்குகிறவர். அல்லேலூயா. இந்த செங்கடல் பக்கத்துல வரும்போது எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு எல்லா வாசலும். பின்னாடி பார்வோன் பலத்த ரதங்களோடு சேனையோடு அவன் புறப்பட்டு வருகிற பெரிய ஒரு படம். நான் விடவே மாட்டேன், இவனால எல்லாம் ஒருதனுடைய உயிரும் அவன் மேல என்ன செய்யாது இருக்காதுன்னு ஓடி வந்தவன், தொடர்வேன் பிடிப்பேன் அப்படின்னு வந்தவன் அப்படியே 4 பக்கம் அடைக்கப்பட்டுச்சு. 4 பக்கம் அடைக்கப்பட்டவன இந்த ஜனங்கள் பரிதவிக்கிற ஒரு சூழ்நிலையில மோசேக்கு என்ன செய்வதுன்னு தெரியாத சூழ்நிலை ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? ஆமென். 13வது வசனத்துல 13, 14, 13 ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் தேவ ஜனத்துக்கு கொடுக்க ஆயத்தமானார். கரங்களை வைத்தல்ல சொல்லாமா? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நீ அவன் கையில் இருக்கிற கோலை என்ன செய்? நீட்டு அப்படின்னார். செங்கடல் 2 என்ன செய்தது? பிளந்தது. இது அங்க உள்ள ஆச்சரியம். அல்லேலூயா. ஆமென். அந்த ஜலத்துல அதான் நடுவுல தேவ ஜனங்க என்ன செய்தாங்க? புறப்பட்டு போனாங்க. ஆமென். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒரே மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். கரத்தை உயர்த்தி கரங்களை அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஒரு மனிதன் மீட்கப்பட்டான் அடையாளம் அர்த்தம் அவன் செங்கடலை கடந்திருப்பான். இன்னும் யாரெல்லாம் செங்கடலை பார்க்கல? சும்மா உண்மையா கை தூக்குங்களேன். செங்கடலை இன்னும் யாரும் பார்க்கல. அதாவது இன்னும் ஞானஸ்தானத்தை எடுக்கல. அதுக்கும் வெக்கம்தானா? ஆமென். அல்லேலூயா. பஸ்கா அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் நிலைகாலிலே பூசப்பட்டு கர்த்தராலே மீட்கப்பட்டு பார்வோன் கைக்கு மீட்கப்பட்டு செங்கடு வழியாகத்தான் ஒரு மனிதன் வனாந்திரத்துக்குள்ளே வரணும். கரங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியுமா? ஆமென். செங்கடல் வழியா இல்லாம
வேறு வழி மனுஷனுக்கு என்னதில்லை. இன்னை உலகத்துல ஆமென் குழந்தை, அதுக்கான குழந்தை ஞானசானம் வச்சிருக்கிறாங்க, தெளிப்பு ஞானசானம் வச்சிருக்கிறாங்க, கொடிக்கு கீழே அனுப்புற ஞானசானம் வச்சிருக்கிறாங்க ஒரு சிலர். வேறு சிலர் என்ன வச்சிருக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. இப்படி பல வகையான ஞானசான உலகத்துல இருக்கு. ஆனா வேதம் ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. மூழ்கி ஞானசானம். அல்லேலூயா. எதற்கு எடுக்கணும்? அப்போஸ்தலர் 22:16 பவுல் பயங்கரமான ஆளு. அவர்கிட்ட ஒரு பாஸ்டர் சொல்றார், எப்படி பேசுறார் வாசிங்க. நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானசானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றான். கரங்களை எல்லாம் சொல்லாமா? எப்போ ஒரு மனிதனுடைய பாவம் முழுவதும் போக்கப்படுகிறது? மூழ்கி ஸ்தானம் பழைய மனுஷனை என்ன செய்யணும்? அவன் அடக்கம் பண்ணும் போது. அல்லேலூயா. ஆமென். அப்போ யார் யார் இன்னும் மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்களால வனாந்திர அனுபவம் அவங்களுக்கு கிடைக்காது. வனாந்திர அனுபவம் தெரியுங்களா? அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? பிரச்சனை பாடு அதெல்லாம் அவனுக்கு உலகத்தான மாதிரி வாழ்ந்துட்டு உலகத்தை அனுபவிச்சு உலகத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒழிய தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய அதிசயங்கள் இவையெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது. தேவனுடைய ஆராதனைகள் தெரியாது. அல்லேலூயா. தேவனோடு உள்ள ஐக்கியம் தெரியாது. பாருங்க, வனாந்திரத்துல வந்த பிறகு அந்த வாழ்க்கை அவர்களுக்கு வனாந்திரமாய் இருந்தாலும் அங்கே இயேசு இருந்தார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அங்கே பரிசுத்த ஆவியாகிய தேவன் வாமை அக்கினி ஜுவாலையாய் மேக ஸ்தம்பமாய் அவர்கள் நடுவிலே வழி நடத்தி கொண்டே வந்தார். அல்லேலூயா. அங்கே தாகம் தீர்க்கும்படியாய் கண்மலையிலிருந்து புறப்படுகிற நீரூற்று உண்டாயிருந்தது. அல்லேலூயா. ஆமே. காலைதோறும் புதிது புதிதான மன்னா உண்டாயிருந்தது. இந்த அனுபவம் எல்லாம் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு, அதாவது உண்மையான மனம் திரும்பல் உண்டாகி, அந்த மனம் திரும்புதலே அவன் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் செங்கடலாகி அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள போய் அப்படி மறுகரையில எழும்பி வரும்போதுதான் இந்த அனுபவத்தை எல்லாம் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் அவனுக்கு அந்த பிளாங்காவே இருக்கு. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இயேசு ஒருவர் இருக்கிறார், அப்படிதான் தெரியுமே ஒழிய தன்னுடைய வாழ்க்கைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாமலே வாழ்வான். அல்லேலூயா. அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், அவர் எப்படி இருப்பார், என்ன மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. வனாந்திரம் தான், கஷ்டமான வழிதான். ஆமை, எங்க போறோம் என்று நமக்கு தெரியாதுதான். ஆனா அங்கே எல்லாம் இருக்கு. வஸ்திரம் பழசாகல, பாதரட்சை என்ன செய்யல, தேயல. அங்கே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. கர்த்தருடைய கூடாரத்திலிருந்து தேவ சத்தம் தொனித்தது. அல்லேலூயா. எல்லாம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவத்தை கண்ணார டெய்லி என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. ஆமென். எல்லா மகிமையும் இருக்கிறது. வனாந்திரம் தான். அல்லேலூயா. ஆனா என்னதுதான்? இந்த உலகமும் கஷ்டம்தான், பாடுதான். உலகத்தை விட்டு வெளியே வந்தவனுக்கு. அல்லேலூயா. ஆனா உலகத்தோடு உலகமா வாழ்கிறவனுக்கு கஷ்டம் பாடு ஒண்ணுமே அவனுக்கு அவசியம் இல்ல. ஏதோ வாழ்றேன் போறேன் அடிக்கிறேன், அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை கதை முடிஞ்சது. அல்லேலூயா. நரகத்துல எண்டாயிருவான். ஆமென். ஆனா உண்மையாய் மனம் திரும்பி பாவத்துக்காய் மரித்து நீதிக்காவன் எழும்பி கர்த்தருக்காய் வாழ ஆரம்பிக்கும் போது அவன் பாடுகள் அனுபவிக்க வேண்டிய ஒரு பிரச்சனைகள் அனுபவிக்க வேண்டும், துன்பத்தை அனுபவிக்க வந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? மேக ஸ்தம்பமாகிய அக்கினி ஸ்தம்பமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவரை சூழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. where there is a amen spirit of god there is a liberty. அப்படினா சுயாதீனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நாம யாரு? சுயாதீனமானவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை எல்லாம் சொல்லாமா? இதுதான் உண்மையான வாழ்க்கை. அல்லேலூயா. இல்லாத வாழ்க்கை, இவன் வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு மதஸ்தனா இருப்பானே ஒழிய
கிறிஸ்தவனா இருக்க முடியாது. மதஸ்தன் தான் கிறிஸ்தவ மதத்துல இருப்பான். அவனுக்கும் தேவனுக்கும் காணிக்க கொடுப்பான், எல்லாம் செய்வான், வருவான், போவான். இட் இஸ் a ரிலிஜியன். ரிலிஜியன்னா காணிக்க கொடுக்கிற, அப்படி இப்படி இப்படி அந்த மொழிதிரி கொடுத்து, அப்படி கொடுத்து, இப்படி கொடுத்து அப்படின்னு போயிட்டே இருப்போம். அப்படி இல்லாம தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள நெருக்கத்தின் ஜீவிதம். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை தேவன் விடுதலையாக்கினார். கரங்களை எல்லாம் சொல்ல தேவரிய 2:14. அல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை அவர் தன்னுடைய மரணத்தினாலே இந்த பார்வனாகிய பிசாசை அழித்து, அதே தண்ணீரிலே அந்த பார்வன் அவன் சேலைகள் முழுவதையும் மூழ்கடித்து, அதே தண்ணீர் தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பாய் மாறினது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு. அதே போலதான் மரணத்தின் அதிபதியே தேவன் தன்னுடைய மரணத்தினால் என்ன செய்தார்? அழித்து நம்மை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றினார். எந்த சிலுவை அவமானமாய் எண்ணப்பட்டதோ அந்த சிலுவையிலேயே பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி அந்த சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:14 வாசிக்கிறோம். 2:14. அல்லேலூயா. ஆமென். சிலுவையிலே துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான அவனை கோலமாக்கி, அல்லேலூயா, அவமானப்படுத்தி, பிசாசே அவமானப்படுத்த பிடிப்பேன் அடிப்பேன் வந்தவன ஒண்ணும் இல்லாமாக்கி முழு உலகமும் பார்வனை கண்டு பரியாசிக்கிற வண்ணமாய் மாற்றி. அல்லேலூயா. அவன் பார்வோன் பெரிய அதிபதி, பெரிய முழு உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவனாய் இருந்தாலும் ஒரு சின்ன கூட்டத்தின் நடுவில் அழிந்து மாண்டு போனான், புத்தி இல்லாமல் போனான் என்கிற மாதிரி பிசாச தேவன் அந்த சிலுவையில வெளியரங்கமான அவமான கோலமாக்கினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். நம்முடைய கையெழுத்தை குலைத்தார். நம்முடைய கையெழுத்தை, நமக்கு எதிராக இருந்த மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற பிரமாணத்தை மாற்றி அவன் விடுதலையாக்கினார். பாவத்திலிருந்து என்ன செய்தார்? பாவம் இனி தேவ பிள்ளைகளை ஆளுகை செய்வது இல்லை. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி பிழைத்திருப்பான். அல்லேலூயா. அதாவது ஞானஸ்தானத்துல ஒரு மனிதன் உண்மையாய் மரித்தானால் பாவத்திலிருந்து அவன் நீக்கலாக்கப்பட்டிருப்பான். அது வரைக்கும் இருந்த பாவம் அவனை ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது. கரங்களை எல்லாம் சொல்லுவோமா? இதுவரைக்கும் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? பல சூழ்நிலையில விடுதலை இல்லாம இருக்கிறீங்களா? ஆமே. இந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அறியாம வாழ்ந்துட்டே இருக்கிறீங்களா? அதில் உள்ள சந்தோஷத்தை ருசி பார்க்காம இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, ஏசாயா 35 10 வசனத்துல மீட்கப்பட்டவர்கள் பாடி ஆனந்த களிப்புடனே எங்கே வருவார்கள்? சீயோனுக்கு வருவார்கள். அல்லேலூயா. சபை, சீயோன்னா சபை. அல்லேலூயா. சபைக்கு வருவார்கள். அங்கே நித்திய மகிழ்ச்சி அவன் தலையிலே இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பு என்ன செய்யும்? ஓடியே போயிடும். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆனந்த சந்தோஷம் தேவனுடைய ஆராதனையில, மகிழ்ச்சி வெள்ளத்துல அவன் துதிக்கிறான், பாடுகிறான். ஏன்னா அவனை தேவன் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அவனை விடுதலையாக்கினார். எந்தெந்த காரியத்துல பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அத்தனை காரியம் அவனுக்கு விடுதலையாக்கிற்று. கரங்களை ஊத்தி எல்லாம் சொல்லாமா? அதே யெகோவா இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். அதே இயேசு அடோனாயாய் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அதே இயேசு உங்களை இன்னைக்கும் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை மீட்க வல்லவராய். இதுவரைக்கும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியல. ஏதோ ஒரு பழக்க வழக்கம் என்னை மீண்டும் மீண்டும் அதுல விழ வைக்குது. தொடர்ச்சியாய் ஒரு பாவ கயிறு போல என்னை கட்ட வச்சிருக்கு. அதனால என் தேவனிடத்துல நான் கலிகூற முடியல. அதனால என் தேவனிடத்துல ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஒரு இருளான ஒரு அனுபவத்துல இருக்கிறேன். இந்த காலவெளியில் நீங்க சொன்னீங்கன்னா இன்றைக்கு அவர் விடுதலை தரும்படியா இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பாவத்து வல்லமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர, பழக்க வழக்கத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தர, சாத்தானின் கட்டுகள் இருந்து விடுதலை தர இயேசு உங்க நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி அவருக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய்
விடுவேன். அல்லேலூயா, ஆமென். அதே போல எவ்வளவுதான் வனாந்திரத்துல சுற்றி வந்தாலும் தேவ பிள்ளைகள் கில்காலுக்கு வந்தார்கள். அல்லேலூயா, எங்க வந்தாங்க? கில்காலுக்கு வந்தாங்க. அங்கே தேவன் நிந்தையை புரட்டி போட்டார். அல்லேலூயா, அதுவரைக்கும் இருந்த நிந்தையெல்லாம் புரட்டி போட்டு புதிய அனுபவத்துக்குள்ளே போனார்கள். அல்லேலூயா, வனாந்திர வாழ்க்கை மாறி செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இன்னைக்கு நீங்கள்லாம் எதுல இருக்கிறீங்க? வனாந்திரமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலும் பாடு உண்டு, பிரச்சனை உண்டு, கண்ணீர் உண்டு, துக்கம் உண்டு. அதன் நடுவில் ஒவ்வொரு நாளும் புதுசு, புதிய கிருபை, புதிய வார்த்தை எல்லாம். தேவனுக்கு பழசெல்லாம் பிடிக்கும். நம்ம சில பேர் கேள்வி, பரலோகத்தில் போய் என்னைக்கும் முகத்தை பார்த்து அப்படி இல்லை, எல்லா நாளும் புதுசு. அல்லேலூயா, நேற்று தினம் போல இன்னைக்கு அதே போலதான் கர்த்தருடைய கிருபையும் என்னது? புதுசு. காலைதோறும் அப்படியே கிருபை புதிதாக இருக்கிற புதிய பலன், புதிய கிருபைகள், புதிய ஆவி. அல்லேலூயா, எல்லாவற்றையும் புதிதாக்கிறார். அல்லேலூயா, அதான் ஆண்டவர் சொல்ற, சகலத்தினால் எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை தர இந்த கால்வெளியில நம் நடுவில் உண்டு. நன்றி அப்பா, ஆமென். மறு சைடுல வந்தவர்கள் கர்த்தர் மகிமையின் ராஜா மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடி தேவனை ஆராதித்தார்கள். அல்லேலூயா, பார்வோனையும் அவன் சேனைகளையும் தண்ணீரிலே மூழ்கடித்தார் என்று சொல்லி பாவத்தின் வல்லமைகள் இதுவரைக்கும் ஒடுக்கினவன், இதுவரைக்கும் அடிமைப்படுத்தினவன், இதுவரைக்கும் ஆமென் எல்லா வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை தலை குனிய பண்ணினவன் அவன் ஒளிந்து போனான். அல்லேலூயா, ஒரு விடுதலையோடு தலை நிமிர்த்தப்பட்டவளாக ஜெய கீதங்களை அவர் பாடினார்கள். அல்லேலூயா, ஒரு விசை கூட அருமையான பிள்ளையே, உங்க வாழ்க்கையில பல பல தோல்விகள், மறுபடியும் சோர்வுகள், ஆமென், பல பல ஆமென், இந்த போராட்டத்துல, இந்த வனாந்திர வாழ்க்கையில ஆமென், பல சூழ்நிலைகளிலே சோர்ந்து போய் இந்த இடத்துல நிக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த காலவெளியில சோர்ந்து போகிறவனுக்கு புது பலனை, சத்துவத்தை கொடுக்க வல்லவர். ஆமை, மறுபடியும் நீங்க எழும்பி ஒரு கழுகை போல மறுபடியும் செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அதே மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இன்றைக்கும் உங்களை நடத்த போதுமானதா இருக்கிறது. மறுவிசை கூட வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தை சொல்லுவீங்களா? ஆண்டவரை, இந்த ஒரு முறையும் பலப்படுத்துங்கப்பா, இந்த ஒரு முறையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை ஒடுக்குகிற அந்த பொன்னகரியின் ஆவி, பார்வோனின் ஆவி, பின்தொடர்கிற பார்வோனின் ஆவி ஆமென், இன்றையோடு ஒளிவானாக, இன்றையோடு ஒளிவானாக. ஆமென், செங்கடலிலே அவன் மூழ்கடிக்கப்படுவானாக. நன்றி. இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் இந்த பாவத்திலிருந்து மரித்து, பாவத்துக்கு மரித்து நீதிக்காய் உயிரோடு எழும்ப வேண்டும் அப்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்தல் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். எல்லாரும் தேவனை நோக்கி நாம செபிப்போம். யார் அமைதியா இருக்க வேண்டாம். ஆமென். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஆமென். மரித்த நம்மை கிறிஸ்து அவரோடு கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. ஓ, உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்க பண்ணினார். ஆமென். மகத்துவங்களும் வல்லமைகளும் காணத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை நிரப்பினார். வனாந்திர வாழ்க்கை தான். ஆனா அந்த வனாந்திரத்திலும் செங்கடல்கள் பிளந்து நம்மை கொண்டு வந்து வனாந்திரத்தில் விட்டாலும் அந்த வனாந்திரத்துல ஜீவ தண்ணீர் உண்டு. ஜீவ தண்ணீர்கள் பாய்கிற கற்பாறைகள், கண்மலைகள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஒரு விசை கூட எல்லார் தேவரே சோத்திருப்பா. யார் அமைதியா இல்லாதபடி இதுவரை மனம் திரும்ப அவசியப்படாமல் இருக்கிற பிள்ளைகள், ஓ, இதுவரை தேவனை ருசி பாராத பிள்ளைகள், ஒரு விசை கூட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்குள்ளும் வாங்கப்பா, நானும் உம்மை காணணும், என் கண்களால் உம்மை பார்க்கணும், உம்மோடு கூட நான் நெருங்கி உம்மை ஆராதிக்கணும், உம்மை மகிமைப்படுத்தணும். அந்த ஆராதனை உள்ள களிகூறுதல் எனக்குள்ளே திரும்பி வரணும். ஆண்டவரே சோத்திரவப்பா. ஓ, வாக்கு தத்தமான பாலும் தேனும் ஓடுகிற பரம கானானாயிருக்கிற பரலோக வாழ்க்கையை எனக்கு தருகிற வாக்களித்தீர். ஆண்டவரே, நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறீர். அதை நான் இழந்து போய்விடக் கூடாதையா. எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றலை தாரும். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் தேவரை துதிப்போம். நன்றி அப்பா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர், வெற்றியை தருகிற தேவன். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் தேவனை சோத்திருப்பாய். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய பரம காராலை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர். வாக மனசரவலவா, வாக மாத்துரியா, ரீகத்தே ரிவலாகா சாவர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிட்டு வருகுவேன், பின்தொடர்வேன், பிடிப்பேன். ஓ என்று வந்தவன் எல்லாம் மூழ்கி போவான். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒடுக்குகிற பொன்னகரி ஒளிந்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. பிரேதங்களாய் மிதந்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளை, இந்த காலவெளியில விடுதலை இல்லாம எந்த இடத்துல இருக்கிறீங்க? எந்த காரியத்துல உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறா? இந்த காரியத்துல ஆண்டவர் சார், நான் யெகோவா, நான் யெகோவா. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என்ற நாமத்தில் வெளிப்பட்ட நான் யெகோவாங்கிற நாமத்தில் வெளிப்படவில்லை. இன்றைக்கு அந்த யெகோவா கர்த்தர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நம்மை உருவாக்கி நடத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் அருமையான பிள்ளைகள் யாவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, விடுதலை இல்லாத காரியங்களை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோமே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் ஆளுகை செய்கிற சூழ்நிலைகளும், ஆண்டவரே, மறுபடியும் ஒடுக்க நினைக்கிற பொல்லாத சத்துருக்களும் பெருகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மறுபடியும் உலகத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிற அவல நிலைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில மறுபடியும் உடைய பிள்ளைகளை உடைய கரங்களில் நீட்டி தூக்கி எடுத்து யெகோவாங்கிற மகத்துவம் உள்ள தேவன் அவர்கள் விடுதலையாக்கி அவளை மறுபடியும் ஐயா இந்த வனாந்திர பாதையில நடத்தி, ஆண்டவரே, ஒரு குறைவில்லாமல் வஸ்திரம் அப்பா பழசாகாமல், ஓ எல்லா நாளும் புதிய அனுபவத்தோடு, புதிய கிருபைகளோடு, புதிய மன்னாவோடு, ஆண்டவரே, புதிய பலத்தோடு உடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எந்த ஒரு காரியத்திலும் குறை வராதபடி காத்து கொள்வீராக. இதுவரைக்கும் கர்த்தரை ஆராதிக்க முடியலையே, முகமுகமாய் தரிசித்து என்னாலே அவருக்குள் களி கூற முடியலையே என்று இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பவும், அவர்கள் மறுபடியும் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே குணப்படவும், ஆண்டவரே, அவர்கள் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானத்தை எடுத்து உம்மோடு ஐக்கியமாகப்பட்டு இந்த பிரயாணத்தில் பங்கு கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டு ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.